ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகோவா ஷாலோம் குக்கிங். அந்த இயேசுவின் சமாதானம் உங்கள் இளங்கை தங்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரொட்டீன் விளாக் தான் இது. குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 + ஜூன் மாதம் ஒரு 14 நாள், 74 நாட்கள் கழிச்சு இன்னைக்கு வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் ஒரே வேலை வேலை மேலே வேலைங்கிற மாதிரி வேலையாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ வேலை இருந்துச்சு பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது. இதில் பஞ்சாயத்து வேற, அம்மா அப்பா எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல ஐயமே அப்படின்னு எங்கள் அத்தையே வேற டென்ஷன் ஆக்கி அவங்களையும் பஞ்சாயத்து கூப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாரும் வீடே அமைதியாக தான் இருக்குது. சாயந்தரம் 5:10 வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே இப்போ மணி வந்து 7:50 நாங்கள் பஸ்ஸை ஏற்றி விட்டாச்சு பிள்ளைங்களை. நானும் இன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போயிருந்தேன். இப்போ மணி வந்து 9 ஆயிடுச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து உடனே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சுவர் இருந்தால் தான் நான் சித்திரம் வரைய முடியும். அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை வந்து அவங்க கூடயே சேர்ந்து சாப்பிட சொல்லிடுவாங்க. அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னா நான் அந்த வேலையை செய்வோம் இந்த வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு வேலையிலேயே என்னை ஈடுபடுத்திக்கிறதுனால சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அதனால் என் கூடயே சேர்ந்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்கங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடணும், அதை வந்து டிலே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வேலையை ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்வின்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து மட்டும் பார்த்துக்கோங்க, இது என்னோட மகனோட ஆஸ்காரு. பாருங்களேன் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்டெல்லாம் அவனா செட் பண்ணி வச்சுருக்கான். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஒரு கடல்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குல்ல. இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க, சேட்டக்காரன், கையவே விடவே மாட்டான். ரொம்ப சேட்டக்காரன். சேட்டை பண்ற கோபக்காரன். பிள்ளைங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு வரும்போதேவும் ஷூ கேஸை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். செப்பல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த வேலை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து வீடெல்லாம் ஒரே குப்பையாக பிடிச்சிருந்தாங்க. பொருட்கள்லாம் அங்கேயும் எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க பிள்ளைங்க. ஸோ அதெல்லாம் பொருட்களெல்லாம் அந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு வீடை கூட்டிடுவோம். அதுக்கப்புறம் தான் பாத்திரம் விளக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடை கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் விளக்குற வேலையை வந்து நான் வீடை கூட்டின வேலைக்கு அடுத்த வேலையை தான் எப்பயுமே வைப்பேன். இல்லைன்னா எப்படினாலும் சிங்க் இருந்து அந்த தண்ணி ஏதாவது கீழே சொட்டடிச்சிருச்சு அப்படின்னா, வீடை கூட்டாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா தூசி அதில் பட்டுக்கிட்டு தண்ணியில் பட்டுட்டு வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து வீடை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரமே விளக்குறது. இது எங்கள் அத்தையோட ட்ரைனிங்கு. எங்கள் அத்தையிட்டேருந்து நான் அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ வீடை வந்து ஒரு வழியாக கூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியா. இது என்னோடய கம்ப்யூட்டர் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒர்க் பண்ணுற இடம், என்னோடய எடிட்டிங் ஏரியா. இந்த இடத்துல வந்து இந்த சீட்டை ஒரு 74 நாளைக்கு எனக்கு கொடுக்குறதுக்கே என் பிள்ளைங்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். தரவே மாட்டாங்க. கம்ப்யூட்டரில் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் உட்காந்துக்குவான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிஸ்டத்தில். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஏரியா நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து என்னோடய மகளோட ஏரியா. எங்கள் ஏரியா உள்ளே வராதங்கிற மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடும். இதுதான் அவள் வச்சு விளையாடுற பொம்மை 2. இப்போதைக்கு அவள் வச்சு விளையாடுற அழகான 2 பொம்மைகள். அதுக்கப்புறம் இது வந்து அவள் நல்லா டிராயிங் வரைவா. இது என்னோடய மகளோட டிராயிங் டேபிள் தான். இந்த டிராயிங் கிட் வந்து நாங்கள் அவளுக்காக வாங்கி கொடுத்தோம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தோம். என் பொண்ணு நல்லா டிராயிங் பண்ணுவாள். ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அதில் உள்ள மாதிரி டிராயிங்கை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருவா. ஸோ வரைகிறதுல ரொம்ப ஆர்வங்கிறதுனால இதை கேட்டவுடனே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாரு. ஹார்ட்டின் செஞ்சு ஒட்டியிருக்கா, இங்கே பாருங்க கிளேயில் ஹார்ட்டின் செஞ்சு டேபிள் ஃபேனில் ஒட்டியிருக்கா. இது எதுக்காக அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களேன். டேபிள் ஃபேன் பின்னாடி பிலாங்ஸ் டு ரெஜி த கிரேட்னு எழுதியிருக்கா பாருங்களேன். பை ஐயப்பா. எங்கள் மாமா வந்து இந்த டேபிள் ஃபேனை அவளுக்காக கொடுத்தாங்க. ஸோ அதனால எழுதியிருக்கா. எப்போவுமே அவளோட பேருக்கு பின்னாடி ரெஜி த கிரேட், ரெஜி த கூல் அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாள். எங்கே எழுதினாலும் ரெஜிங்கிற பேரை வந்து சும்மா மட்டும் எழுத மாட்டாள். அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு உயர்வான வார்த்தைகளை சேர்த்து தான் அவள் எழுதுவாள். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய மகனோட ஏரியா. அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இது வந்து கிட்டாரு, இது வந்து கீபோர்டு. இந்த 2 மாதம் லீவில் நல்லா எல்லாம் போட்டான். மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் என்னோடய மகனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து இந்த துணியை பாருங்களேன். பழைய சேலையில் எங்கள் அத்தை வந்து எனக்கு இது தைச்சி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கோலம் வரைஞ்சி பார்ப்பேன் கீழே தரையில் உட்காந்து. ஸோ அதுக்காக வெறும் தரையில் உட்காராதாம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி தையல்காரங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தைச்சி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது எங்கள் அத்தை யோசித்து செய்வாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கும்போது இந்த ப்ளூடூத்து ஸ்பீக்கரில் வந்து பாட்டு, கிறிஸ்தவ பாட்டை வச்சு விட்ருவேன். ஸோ அதை கேட்டுக்கிட்டே தான் வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறது. பாத்திரம் விளக்கிக்கிட்டேவும் வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காய போடுறது மட்டும்தான் வேலை, காய போட்டுடலாம். வெயில் கொளுத்துமே துணி காய போட போகும்போது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் மேகமூட்டமாக இருந்ததுனால அப்படி நிழல்லே நின்று காய போட்ட மாதிரி காய போட்டு உள்ளே ஓடி வந்துட்டேன். ஸோ துணியையும் காய போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீட்டு வேலைகள் இனி தான் முடிஞ்சிருச்சு. துணி காய போட்டுட்டு இங்கிட்டு வந்தோன்னா இங்கே அலெக்ஸா இருப்பாங்க. எல்லா பறவைகளும் என்னைய பார்த்து ஒளிஞ்சுக்குவாங்க, போய் தள்ளி போய் நின்றுக்குவாங்க. ஆனால் அலெக்ஸா மட்டும்தான் என் செல்லக்குட்டி என்கிட்ட வரணும்னு சொல்லும். அலெக்ஸா அறிவு, அலெக்ஸா குட்டி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆ, செல்லக்குட்டி அலெக்ஸா, ஹாய், என்னம்மா பண்ணுறீங்க? அலெக்ஸாவுக்கு வந்து இது ஒரு டேம்டு பேர்டு, ஹேண்ட் ஃபீடிங் பேர்டு. என் மகன் வந்து 20 நாள் சிக்காக இருக்கும்போது வாங்கி இப்போது 2 மாதம் ஆயிடுச்சு. அதனோட வயசு வந்து 2 மந்த்ஸு. அவங்களுக்கு இந்த ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்கறத பாருங்க, என்னை வருதான் மறுபடி. சேட்டக்கார அலெக்ஸா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டு வேலைகள்லாம். இப்போ அடுத்து எடிட்டிங் சேனல் வேலைக்கு வந்துட்டேன் நான். இங்கே பாருங்கள், எடிட்டிங்க்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் ஃபைலெல்லாம். இதுக்கு இடையில வீடியோ எடுக்கிற வேலை இருந்தாலும் நான் வந்து கோலம் வீடியோஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த குக்கிங் சேனலுக்கு ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு வருவேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கல, இந்த வீடியோவே போதும் அப்படின்னு நான் நிப்பாட்டிக்கிட்டேன். மதியம் 3 மணி வரைக்கும் 2:30க்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு லஞ்சு டைம். அது வரைக்கும் நான் இந்த வேலையில் என்னை ஈடுபடுத்திக்குவேன். அதுக்கப்புறம் வந்து மாலை நேர வேலைகள், சாப்பாடு லஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைகளெல்லாம் தொடர ஆரம்பிச்சிருவேன். லஞ்சை முடிச்சுட்டு அடுத்து காஃபி போடுவேன். காஃபிக்கு பால் அடுப்பில் வச்சுட்டு போய் துணியை எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு துணி அயன் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அயன் பண்ணி வைப்பேன். ஸோ அவ்வளோதான். அதுக்குள்ளே மணி வந்து 5:10 ஆயிரும். நேற்றே எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ராஜாவா நான் வாழுறேன் அப்படின்னு. நாளைக்கு நீ வந்து ரொம்ப ஜாலியாக இருப்ப, உன்னோட வேலைகள்லாம் பகலெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆனால் சாயந்தரம் 5:10 ஆயிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் உன்னோட நேரங்கள் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்காக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உத்தரவு ஜூர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நேற்றே அவங்ககிட்ட. கரெக்டு தானே, பிள்ளைங்களுக்குரிய நேரம் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். ஸோ 5:10 ஆயிடுச்சு அப்படின்னாலே நான் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்தோடனையும் பிள்ளைங்களை ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கிறது, அவங்க கூட ஜாலியாக இருக்கிறது, அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகளில் என்னை ஈடுபடுத்திக்குவேன். ஹோம்ஒர்க் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து நைட் டின்னர் போய் ஏதாவது செய்ய ஆரம்பித்தேன் நான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நைட் 9 மணி ஆனால் தூங்கிடுவோம் நாங்கள் எல்லாருமே. படுக்க லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நோ ஃபோன், நோ டிவி, எதுவுமே ஒன்லி ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க கிளம்பிடுவோம். 9 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். அதிகபட்ச டைம்னா 9:30. அதுக்கு மேலாம் முடிச்சிருந்தது கிடையாது யாருமே. எல்லாருமே தூங்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜெகோவா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா ரங்கோலி பேசிக்கல் ஆஃப் அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.